திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 323 திரு ஆலவாய் காண்டம் வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி 66. சிவபெருமானின் தடஸ்த லட்சணமாகிய பொது இயல்பு அது அருவம், அருவுருவம், உருவம் என்று 3 என்று திரு வாதவூரடிகளுக்கு சிவபரம்பொருள் ஞானதேசிகராக எழுந்தருளி உபதேசிக்கின்றார். இந்த இடத்தில் நாம் எம்பெருமானின் தடஸ்த லட்சணங்கள் ரூபம், ரூபாரூபம், அரூபம் இவற்றை சிந்தித்து கொண்டு வருகின்றோம். சிவபெருமான் தடஸ்த நிலையிலே அருள் திருமேனி கொண்டு பஞ்சகிருத்தியங்களை செய்தருளுகின்றார். எனவே பஞ்சகிருத்திய பதியாய் உள்ளவர் பரமசிவனார் ஒருவரே. பஞ்சகிருத்திய கர்த்தாவாகிய பதிக்கு உரிய குணங்கள் அவை தன் வயத்தனாதல், தூய உடம்பினன் ஆதல், இயற்கை உணர்வினன் ஆதல், முற்றும் உணர்தல், இயல்பாகவே பாசங்களில் நீங்குதல், பேரருள் உடைமை, முடிவில் ஆற்றல் உடைமை, வரம்பில் இன்பம் உடைமை என்று 8. இந்த 8 குணங்களும் சச்சித் ஆனந்தம் என்ற 3 அடங்கும். இப்படி 8 குணங்கள் உடைய சிவபெருமானை குணாதீதன், நிர்குணன் என்று கூறுவது எவ்வாறு பொருந்தும் என்றால், குணமானது மாயா குணமும் ஞான குணமும் என்று 2 வகைப்படும். அதிலே மாயையின் குணம் சாத்விகம், ராஜசம், தாமசம் என்று 3. இந்த முக்குணங்களும் மாயாகாரியமாகிய தனுகரண புவனபோகங்களில் கட்டுப்பட்டிருக்கும் ஆன்மாக்களிடத்து நிகழ்வன. ஒன்றோடொன்று மாறுபட்ட இந்த 3 குணங்களும் பந்தத்துக்கு ஹேத்துவாகும். இறைவனார் மாயா குணங்களை கடந்தவர் ஆகையினாலே இம்முக்குணங்களையும் கடந்தவர் என்பது பொருள்பட குணாதீதன் என்றும் நிர்குணன் என்றும் போற்றப்படுகின்றார். எனவே பரமசிவனார் சித் குணம் உடையவர், ஞான குணம் உடையவர் என்பதே இதனுடைய தேற்றம். பரமசிவனாருக்கு அனந்த கோடி மங்கள குணங்கள் உண்டு என்றாலும் அவற்றை இவ்வாறு 8 வகைப்படுத்தி ஆகமங்கள் கூறுகின்றன. ஏனென்றால் உயிர்களுக்கு வினையின் பயனாகிய இன்ப துன்பங்களை ஊட்டுவித்ததற்கும், இருவினை ஒப்பு வந்த ஆன்மாக்களுக்கு முக்தி கொடுப்பதற்கும், எண்ணியதை எண்ணியபடி முடிக்கும் தன்மையாகிய ஸ்வதந்திர தன்மை வேண்டப்படும். அவ்வாறு செய்யும் இறைவருக்கு வடிவம், உருவம் என்றால் வியாபகமாய் எல்லாவற்றையும் அறிய முடியாது. எனவே வியாபகமாய் எல்லாவற்றையும் அறியும் தன்மையாகிய விசுத்த தேகம் வேண்டப்படும். அது சித் உரு எனப்படும். அப்படி சித் உரு என்றாலும் ஆன்மாவாகிய சித்து போல அறிவிக்க அறியுமாயின் சுதந்திரமாகிய தன்வயத்துக்கு இழுக்கு. எனவே தானே அறியும் தன்மையாகிய இயற்கை உணர்வு என்னும் நிராமயம் என்ற குணம் வேண்டப்படும். மலம் இல்லாது இருப்பினும் மலம் நீங்கிய முக்தான்மாவை போல ஏகதேச அறிவு உடையதாக இருந்தால் பஞ்சகிருத்தியம் கூடாது. எனவே முற்றுணர்தலாகிய சர்வஜத்துவம் வேண்டப்படும். சர்வஜத்துவம் மலம் நீங்கிய முக்தான்மாவிடமும் காணப்படுதல் போலவா என்றால் இயற்கை உணர்வினன் என்பது பொருந்தாது. எனவே இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்குதலாகிய அனாதிபோதம் வேண்டப்படும். பாசம் இல்லாது இருப்பினும் அருள் உடையனாய் இருந்தாலன்றி அனுக்கிரகிக்க முடியாது. எனவே பேர் அருள் உடைமை எனும் அலுப்த சக்தி வேண்டப்படும். அருள் உடையவராக இருந்தாலும் அளவற்ற உயிர்களின் பொருட்டு அவரவர் கண்மத்துக்கு ஏற்ப பல வகைப்பட்ட தொழில் செய்ய வேண்டும். எனவே முடிவில் ஆற்றல் எனப்படும் அனந்த சக்தி வேண்டப்படும். அனந்த சக்தி இருப்பினும் அதனால் துன்பமில்லாமல் கொடுக்க கொடுக்க குறையாத பூரண இன்பம் உடையவனாயிருந்தாலன்றி உயிர்களுக்கு ஆனந்த பூர்த்தி செய்ய முடியாது. எனவே வரம்பில் இன்பம் எனப்படும் திருப்தி என்ற குணம் வேண்டப்படும். இதனால் இந்த 8 குணங்களும் சிவபெருமானுக்கு இயல்பாய் உள்ள குணங்கள் என்பது தெளியப்படும். இவ்வாறு முற்றுணர்வு முதலிய நிரதிசய குணங்கள் உடையவராய் ஆன்மாக்களிடத்துள்ள கைமாறில்லாத அளவு கடந்த திருவருளே திருமேனியாக உடையவராய் தாம் செய்யும் தொழில்களுள் ஒன்றாயினும் தம்முடைய பிரயோஜனத்துக்காக இல்லாமல் ஆன்மாக்களினுடைய பிரயோஜனத்தை குறித்து செய்பவராய் சகல லோகத்துக்கும் ஒரே நாயகராய் சங்கரன் எனும் திருநாமத்தை உடைய சிவபெருமானே ஆன்மாக்களுக்கு நிலையான சுகத்தை கொடுத்து அருள வல்லவர்.
வைத்தியநாதராகிய சிவபெருமான் இடையறாத மெய்யன்போடு தம்மை வழிபடுவோருக்கு திருவருள் எனும் மருந்தை ஊட்டி அனாதியே பிறவிக்குக் காரணமாயிருக்கும் ஆணவமலம் எனும் பிணியை போக்கி முக்தி கொடுத்து அருள் செய்வார். அந்த மோட்ச இன்பமே நிலையான செல்வம். பரமசிவனாரை அன்போடு வழிபட்டால் அந்த வீட்டு இன்பத்தை அடையலாம் என்பதற்கு ஒரு சிறிதும் சந்தேகமில்லை. எனவே ஆன்மாக்கள் முதல்வன் போல தாமே அறியும் சுதந்திர அறிவு இன்மையால் சிவபெருமான் அறிவிக்க அறியும் தன்மை உடையன. விளைநிலம் உழுதல் எருயிடல் முதலாக அவரவர் செயல்களுக்கு ஏற்ற பலனைத் தரும். அதுபோலவும் சூரியன் பக்குவமான தாமரை முகைகளை அலர்த்துவித்தல் போலவும் சிவபெருமான் அவ்வவர் கண்மத்துக்கு ஏற்றவாறு ஏற்றத்தாழ்வான அறிவு விளக்கங்களையும் பக்குவ ஆன்மாக்களுக்கு வியாபக அறிவையும் கொடுத்து அருளுவார். ஐம்பொறி முதலிய கருவிகளாலும் சப்தாதி விஷயங்களினாலும் அறிவு முதலியவற்றை விளக்குவனவாகிய கலை வித்யை முதலிய தத்துவங்களாலும் கண்ம பலனை வரையறை செய்யும் காலம் நியதி முதலிய தத்துவங்களாலும் ஸ்தூல உடம்புகளாலும் பிரத்யக்ஷ பிரமாணங்களாலும் ஆகமங்களாலும் ஆன்மாக்கள் இந்த சகல நிலையிலே சிவபெருமானாகிய ஒருவன் அந்த ஒப்பற்றவன் கூட்டி உணரக்கூடிய தன்மை உடையன ஆன்மாக்கள். இப்படி சகல நிலையில் மட்டுமல்ல கேவல நிலையிலும் ஆன்மாக்களுக்கு உபகரித்து அருளுபவர் சிவபெருமானே. சிவபெருமான் பிறர் அறிவிக்க வேண்டாது தாமே முதல்வராய் உயிர்களின் பொருட்டு கேவலாவஸ்தையில் அறிதல் வகையில் சூக்ஷ்ம ஐந்தொழிலையும் சகலாவஸ்தையில் விஷயத்தை தோற்றுவிக்கும் முறையில் சிருஷ்டி முதலிய ஸ்தூல ஐந்தொழிலையும் அந்த சகலாவஸ்தையினிலே ஜாக்கிரத தசையிலே இன்ப துன்ப பயனை ஊட்டுவிக்கும் முறையில் அதிசூக்ஷ்ம ஐந்தொழிலையும் செய்து நிற்பார் சிவபெருமான். சிவபெருமான் உயிர்களுக்கு அறிவிக்கும் போது எவ்வாறு நின்று அறிவிப்பார் என்றால் 224 புவனங்களே திருமேனியாகவும் 84 நூறாயிரம் யோனிபேதங்கள் அவயவங்களாகவும் இச்சாஞான கிரியைகள் அந்தக்கரணமாகவும் கொண்டு எண்ணிறந்த உயிர்களிடத்து அறிவிற்கு அறிவாய் நின்று உணர்த்துவார். அவ்வாறு உணர்த்துதலாகிய அதிசூக்ஷ்ம ஐந்தொழிலும் சங்கல்ப மாத்திரையாகவே நாடகமாக செய்தருளுவார். அதிசூக்ஷ்ம பஞ்சகிருத்தியத்தால் அறிவித்தலால் வரும் பயன் யாது என்றால் சிவபெருமான் ஆன்மாக்களுக்கு மாயா காரியங்களை கொண்டு விஷயங்களை அறிவித்து ஏகதேச அறிவை நிகழச் செய்து உலக போகங்களை கூட்டி அப்போகானுபவத்தினால் பல பிறவிகளை எய்தும் படிக்கும் அதனால் வெறுப்பு தோன்றும் படிக்கும் செய்து பருவம் முதிர்ந்த விடத்து வியாபக அறிவை விளக்கி அவ்வறிவின் பயனாகிய பரபோகமாகிய பேரின்பத்தை கொடுத்து அருளுவார். ஆன்மாக்களுக்கு போகம் கொடுத்து அறிவை விளக்கி மோட்சத்தை கொடுப்பதாகிய அக்கருணையும் சிவபெருமானுக்கு இயற்கை குணம் எனப்படும் சக்தியே ஆகும். அந்த அருட்குணமாகிய சக்தி சிவத்தை விட்டு எப்போதும் நீங்குவது இல்லை. தீயில் சூடு போல சிவபெருமானுக்கு சக்தியார் திகழ்வார். உலகத்து புற இருளை கிரணத்தால் ஓட்டி கண்களுக்கு பிரகாசத்தை செய்கின்ற சூரியன் போல சிவபெருமான் தன் அருட்குணமாகிய சக்தியால் ஆன்மாக்களுக்கு மலசக்தியை நீக்கி அனுக்கிரகம் செய்வார். சூரியனுக்கு இருளை நீக்குவது இயற்கையாய் அதனால் ஆகக்கடவதோர் பயன் சூரியனுக்கு எதுவும் இல்லை என்று ஆதல் போல சிவபெருமானுக்கு அருட்குணம் மேம்படுதல் இயற்கையாக அந்த இருள் நீக்கத்தினால் மலசக்தி நீக்கத்தினால் சிவபெருமானுக்கு ஆகக்கூடியதோர் பயன் எதுவும் இல்லை. எனவே எம்பெருமான் செய்கின்ற திருச்செயல்கள் எல்லாமே ஆன்மாக்களின் பொருட்டே அன்றி தன் பொருட்டு அன்று. நல்வினையிலும் சிறந்தது தெய்வ வழிபாடு. எவராக இருந்தாலும் ஒழுக்கம் முதலிய நன்மைகளை உடையவராய் தத்தம் சமயத்திற்கு ஏற்றவாறு எந்தெந்த வடிவாய் எந்தெந்த வண்ணமாய் எந்தெந்த பெயர் கொண்டு எந்தெந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அந்தந்த வடிவமாய் அந்தந்த வண்ணமாய் அந்தந்த வடிவ பெயர் கொண்டு அந்தந்த தெய்வத்தை தமது சக்தியால் அதிஷ்டித்து நின்று அந்தந்த வழிபாடுகளை ஏற்றுக்கொண்டு அனுக்கிரகிப்பவர் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளாகிய சிவபெருமான் ஒருவரே ஆவார். 4 வகை பிறப்பு 7 வகை தோற்றம் 84 லட்சம் யோனிவாய்ப்பட்டு பிறப்பன எல்லாமே பசுக்கள். அப்படி பிறத்தல் இல்லாதது பதி. பதிக்கும் பசுவுக்கும் உள்ள வேற்றுமை இது ஆகும். எனவே மற்றைய தேவர்களெல்லாம் பிறந்து இறப்பதை நாம் காண்கின்றோம், மேல்வினையும் செய்வதையும் காண்கின்றோம்.
அவர்களெல்லாம் சுதந்திர அறிவு இல்லாதவர்கள். சுதந்திர அறிவு உடையவர் சிவபெருமானே ஆவார். எனவே எவ்விடத்து யாதொரு தெய்வத்தை பொருளாக கொண்டாலும் அவ்விடத்து அத்தெய்வத்தின் இடமாக நின்று அந்த வழிபாட்டை அறிந்து உயிர்களுக்கு பலனை கூட்டுபவர் சிவபெருமான் ஒருவரே. யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி ஆங்கே மாதொரு பாகனார்தாம் வருவர். மற்ற தெய்வங்கள் வேதனைப்படும் இறக்கும் பிறக்கும் மேல் வினையும் செய்யும் ஆதலால் இவை இலாதான் அறிந்து அருள் செய்வனன்றே என்பது சிவஞான சித்தியார் திருவாக்கு. 100 கோடி பிரமர்கள் நொந்தினர் 6 கோடி நாராயணர் அங்கனே ஏறு கங்கை மணல் எண்ணில் இந்திரர் ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே என்பது எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள் தேவார திருவாக்கு. எனவே மற்றைய தேவர்களிடத்துச் செய்யும் வழிபாடுகளையும் சிவபெருமானே ஏற்றுக்கொண்டு பலன் தருவார் என்பது பெறப்படுகின்றது. எனவே சிவபெருமான் திருவடியை வழிபடுதலே நல்ல அறம் ஆகும். அவருடைய திருப்பாதங்களை மறந்து செய்கின்ற அறங்களெல்லாம் வீண் செயலாகும். அன்றியும் புண்ணியமாவது அச்சிவபெருமானால் வேத ஆகமங்களில் விதிக்கப்படும் விதி. எனவே அவ்வாறு விதித்தற்கு சிவபெருமான் ஒரு பொருளிலும் விருப்பமில்லாதவராய் உயிர்களிடத்து வைத்த கருணையே காரணமாகும். எனவே அவ்வாறு நன்மை செய்த சிவபெருமானது திருப்பாத பூஜையே உறுதியாக செய்ய வேண்டியது. எனவே மோட்சத்தை அடைய விரும்புபவர்கள், முக்தியை அடைய விரும்புபவர்கள் புறத்தும் அகத்தும் சிவபெருமானை வழிபட வேண்டும். சிவபெருமான் புறத்தே வெளியே திருக்கோயில்களிலே இருந்தருளும் சிவலிங்கம் முதலிய மூர்த்திகளையும் மெய் அடியார்களது திருவேடங்களையும் குருவையும் ஆதாரமாக கொண்டு நின்றும் அகத்தே உயிர்களிடமாக கொண்டு நின்றும் ஆன்மாக்கள் செய்யும் வழிபாட்டை ஏற்று அந்த வழிபாட்டிற்கு ஏற்ற பலனை கொடுத்து அருளுவார். முற்பிறவிகளிலே செய்த வினை காரணமாகவே 4 வகை தோற்றம் 7 வகை பிறப்பு 84 லட்சம் யோனிபேதங்களில் சென்று பிறந்து இறந்து உழலும் ஆன்மாக்களை அவற்றிலிருந்து எடுக்கும் நிமித்தமாகவே சிவபெருமான் இந்த பரந்த உலகத்திலே ஸ்தலம் தீர்த்தம் மூர்த்தி என்று 3 வடிவங்களை கொண்டு அருளுகின்றார் என்று நாம் பார்த்தோம். இந்த 3னையும் சிவபெருமானாகவே பாவித்து வழிபடுவோர் பரமாச்சாரியாரால் உண்மை ஞானம் பெற்று முக்தி அடைவார்கள். எனவே இந்த உண்மையை அறிந்து பரம்பொருளை தினந்தோறும் மேற்குறித்த இடங்களிலே பக்தி செய்து வழிபட வேண்டும். எனவே இப்படிப்பட்ட அருமையான மானிட பிறவி அதிலே வந்து உதித்தல் என்பது மிக அருமையிலும் அருமை. அந்த மானுட பிறவி கிடைத்தாலும் இந்த உலகத்திலே, இந்த பூலோகத்திலே வேத ஆகம வழக்கம் இல்லாத நாட்டிலே பிறக்காமல் அந்த வேத ஆகம வழக்கம் மிகுந்துள்ள உத்தம தேசத்திலே பிறப்பது அரிது. அப்படி உத்தம தேசமாகிய இந்த பாரத பூமியிலே பிறத்தல் மிகுந்த புண்ணியத்தினால் மட்டுமே உண்டாகும். இந்த உத்தம நாட்டிலும் உத்தம ஜாதியில், அதாவது தவம் செய்வதற்கு ஹேதுவான சூழ்நிலை இருக்கின்ற ஒரு குலத்தில், குடும்பத்தில், ஸ்தலத்தில் பிறப்பது அதனினும் அரிது. அப்படி பிறந்தாலும் வேறு சமயங்களிலே செல்லாமல் நிற்கும் பேறு அதனை பெறுதல் அதனினும் அரிது. அதிகாரம், செல்வம், கல்வி முதலியவற்றால் வரும் செருக்கு அதிலிருந்து நீங்கி, வறுமையால் வரும் சிறுமையிலிருந்தும் நீங்கி, அடிமைத்திறத்தோடு சைவ சித்தாந்த நெறியை அடையும் பாக்கியம் பெறுதல் அரிதிலும் அரிது. சைவ சித்தாந்த நெறியிலே நின்று சிவன் அருளாலே சிவனை வணங்கும் பேறு உண்டானால் அதுவே மலங்களை போக்கி முக்தியடைவதற்கு வாயிலும் உபாயமும் ஆகும். எனவே பிறவிகளிலே சிறந்த மானுடப் பிறவியை சிவபெருமான் நமக்கு தந்தருளியது மனம், வாக்கு, காயங்களினாலே சிவபெருமானை வழிபட்டு முக்தி இன்பம் பெற்று உய்வதற்காகத்தான். வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவி துதியாதே வீழ்த்தவா வினையே நெடுங்காலமே என்பது எம்பிரான் அப்பர் சுவாமிகளின் திருவாக்கு. பூ கை கொண்டு அரண் பொன்னடி போற்றிலார், நாக்கை கொண்டு அரண் நாமம் நவில்கிலார், ஆக்கைக்கே இறை தேடி அலமந்து காக்கைக்கே இரையாகி கழிவரே என்பதும் எம்பிரான் அப்பர் சுவாமிகளின் திருவாக்கு. எனவே ஸ்வர்க்கம் முதலிய மேல் உலகங்கள் இப்பூமியிலே ஈட்டிய புண்ணியத்தின் பயனாகிய இன்பத்தை அனுபவித்ததற்கு இடமாகுமே அன்றி
சிவபெருமானை மனம் வாக்கு காயங்களினாலே வழிபட்டு மலபந்தத்தை நீக்கிக் கொள்வதற்கு இடங்கள் ஆகா. எனவே மேலுலகத்திலே இருக்கின்ற பிரம்ம விஷ்ணுக்கள் இந்திரர்கள் முதலானவர்களும் இந்த பூமியிலே வந்து சிவபெருமானை அர்ச்சிப்பார்கள். ஆகையால் மனுஷ்ய தேகம் கிடைப்பது என்பது அரிதிலும் அரிது. அதிலும் இந்த சரீரம் எவ்வளவு காலம் நிலைக்கும் நிற்கும் என்று நமக்கு தெரியாது. எனவே இந்த சரீரம் உள்ளபோதே சிவபெருமானை வழிபடுவது நம் கடனாகும். அவ்வாறு மெய்யன்போடு வழிபடுபவருக்கு சிவபெருமான் பொருட்செல்வத்தையும் என்றும் அழியாத அருட்செல்வத்தையும் கொடுத்து அருளுவார். எனவே அடைதற்கரிய இந்த சைவ நெறியிலே நின்று வழிபடும் சரியையாளருக்கு அருளுவதற்காக எம்பெருமான் உருவத் திருமேனியும், கிரியையாளருக்கு அருளுவதற்காக எம்பெருமான் அருவுருவத் திருமேனியும், யோக வழிபாடு செய்பவர்களுக்கு அருளுவதற்காக அருவத் திருமேனியும் கொண்டு ஞானிகளுக்கு நேரே ஸ்வரூபமாக நின்று தம்மை காட்டி உய்யக்கொண்டு அருளுவார் என்ற உண்மையை விளக்க ஸ்ரீ பரமாச்சாரிய திருக்கோலம் கொண்டு எழுந்தருளிய சிவபரம்பொருள் திரு வாதவூரடிகள் பெருமானுக்கு தாம் கொள்கின்ற அருவம், அருவுருவம், உருவம் என்ற இந்த 3 திருமேனிகளையும் அருள் திருமேனி என்று நீ அறிவாயாக என்று உபதேசித்து அருளுகின்றார். தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.